பெட்டர் சவுண்ட் கிளாரிட்டிக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். சவுண்ட் நல்லா கிளாரிட்டியாக கிளியராக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது வீடியோ வந்து கிளாரிட்டி சரியில்லைன்னா ஒரு செட்டிங்ஸில் போய்ட்டு டேட்டா சேவர்லேருந்து ஐ பிக்சர் குவாலிட்டியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா கிளாரிட்டியாக கிளியராக இருக்கும். நான் சொல்கிறது நல்லா உங்களுக்கு புரியும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஜாபை பற்றி பார்க்க போகிறோங்க. எலக்ட்ரிக்கல் ஜாபை பற்றி ரெண்டாவது அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னு வச்சுங்களேன், முக்கால்வாசி இந்த டிப்ளமோ முடிச்சு பிஇ முடிச்சு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வரும்போது எல்லார்ட்டும் நீங்கள் கேட்பீங்க, அந்த ஜாப் வந்து எப்படிப்பட்ட ஜாப் கேட்டால் எல்லோரும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, வாவ் சூப்பர் ஃபீல்டு எடுத்துறீங்க, ஜாப் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு வந்து லைஃப் டைம் வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிங்கன்னா, கரண்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது, கண்டிப்பாக கரண்ட் இருக்கனால கண்டிப்பாக ஒன்று வேலை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்பாடா செம்ம சூப்பர் ஃபீல்டு, எப்போயுமே கரண்ட் நம்ம நினைப்போம், கரண்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த வேலையும் இல்லை, கரண்ட் இருந்தால் வேலை அப்படின்னு நம்ம நினச்சி நம்மளும் வந்துடும். ஆனால் வந்து முடிச்சுட்டு ஃபீல்டில் இறங்கி பார்க்கும்போது தெரியும் நம்மளோட வேலை என்ன மாதிரி வேலை அப்படின்னு நம்ம அப்போ தான் தெரியும். சரிங்களா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஃபீல்டில் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறது யூடியூப்பில் சொல்கிறேன், நானும் யூடியூப்பில் சொல்கிறேன். எப்படிலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் எப்படி ஓடுது, மோட்டார் எப்படி ஓடுது, டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்டுனா என்ன, ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் ஜாபை பற்றி யாரும் கிளியராக சொல்லலைங்க. அடித்து நான் இப்போ சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஏன் ஜாப் பற்றி இந்த ஜாபில் வந்து கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, ஹவுஸ் ஒயரிங்கை பற்றி போடுவாங்க. ஹவுஸ் ஒயரிங்கை பற்றி போடுவாங்க. சரிங்களா? மற்றபடி வேறு எதுவும் போட மாட்டாங்க. இந்த மாதிரி மாறி தான் இதை பற்றி தான் சுற்றி வந்துகிட்டே இருக்குது தான். ஆனால் கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கலில் மொத்தம் முக்கியமான பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஜாப் இருக்குங்க. மெயின்டெனன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டெஸ்டிங், டிசைனிங். சரிங்களா? இந்த டிசைனிங் சரிங்களா, இந்த 4 ஜாப் இருக்குது. இந்த 4ல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோஸ் போடுற இதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி 4 ஜாப் இருக்குது. இந்த 4 ஜாபை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க, இந்த ஜாபில் வந்து எது நல்ல பெஸ்ட்டுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். எல்லாமே வந்து நான் டைமில் வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? 1 2 3 அப்படின்னு போட்டுறேன், நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த ஒரு ஃபீல்டில் சூஸ் பண்ணி, இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் மட்டும் சூஸ் பண்ணி, இந்த மற்ற 3 ஃபீல்டு எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அது ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே, ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கலாம். இந்த 3 இயர்ஸ் 4 ஃபீல்டில் எப்படி இந்த 3 ஃபீல்டை நீங்கள் எப்படி கவர் பண்ணுறதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் இதில் எது பெஸ்ட்டு ஜாப் அப்படின்னு கேட்டேன். எலக்ட்ரிக் டிசைனிங் தான் பெஸ்ட்டு ஜாப்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அது சாஃப்ட்வேர் கோர்ஸ் என்ன டிசைனிங் பற்றி டீட்டெயில் கேட்டிங்க, அதுவும் கிளியராக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த ஜாப் வந்து ஒஸ்ட்டு அப்படின்னு கேட்டும்போது நான் மெயின்டெனன்ஸ்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரீசனே இல்லை, கிளியராக அந்த வீடியோ சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் என்ன கேட்டாங்க, இன்னும் வந்து எனக்கு கிளியராக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான். அதுக்கப்புறம் நான் என்ன லைசன்ஸை பற்றி கேட்டாங்க, சி லைசன்ஸை பற்றி கேட்டாங்க. அப்புறம் சி லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி போட்டேன். ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி அப்ளை பண்ண சொன்னேன். அப்புறம் எப்படி ரெனியூவல் பண்ண சொன்னேன். அப்புறம் என்னென்ன ரீசனை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரி ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து சி லைசன்ஸ் எப்படி எக்ஸ்பீரி ஆகிடுச்சுன்னா எப்படி ரெனியூவல் மறுபடியும் எப்படி ரீஅப்ளை பண்ணுறதை பற்றி கேட்டாங்க. அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி வந்து இது எல்லாமே நான் தானாக கிரியேட் நான் சும்மா அப்படி இது பண்ணதில்லை. ஒரு வீடியோ போட்டேன், அதை பற்றி கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டேன். இப்போ என் மெயின்டெனன்ஸ் இதை பற்றி போட்டேன். அப்புறம் டிசைனை பற்றி கமெண்ட் பண்ணாங்க. டிசைனை பற்றி போட்டேன். எது ஒஸ்ட்டுன்னு கேட்டாங்க. மெயின்டெனன்ஸ் பற்றி போட்டேன். மெயின்டெனன்ஸ் போடும்போது சி லைசன்ஸ் பற்றி கேட்டாங்க. லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதை பற்றி போட்டேன். அதுக்கப்புறம் ரெனியூவல் எப்படி பண்ணுறது கேட்டாங்க. ரெனியூவல் எப்படி பண்ணுறது சொல்லி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரி ஆகிடுச்சு, ஒரு வருஷம் மேலே ஆகுது, டிடி அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படி கேட்டாங்க. அதை பற்றி வீடியோ போட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோக்கு கனெக்ஷன் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு டிசப்பாயிண்ட்டே ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் பேசுவேன், ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? தயவுசெய்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபீல்டில் வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அது அந்த ஃபீல்டுக்கு எந்த ஃபீல்டுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு நம்ம லைஃப் அதை மட்டும் சுற்றி கிடையாது, நம்ம சம்பளம் அதை நம்பி கிடையாது. அதனால் தயவுசெய்து ஃபீல்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக கிளியராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னென்னு சொல்லலாம், எந்த ரீசனால் இந்த ரீசன் நான் இதை சொன்னேன்னு சொல்கிறேன். இல்லை புதுசாக வீடியோஸ் வேறு இது சம்மந்தமாக டாபிக் வேணும் கேளுங்க, அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.